பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆபத்து காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? என்னை தப்புவிப்பவர் யார்? நான் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறேனே, எனக்கு உதவி செய்கிறவர் யார் என்று தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்ய வருகிற தகப்பன் உன் அருகில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 50:15 இவ்வாறாக சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இன்றைக்கு எத்தனையோ ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நாம் தேவனை கூப்பிடுகிறோமா அல்லது மனிதனைத்தான் கூப்பிடுகிறோமா? நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடுவாயானால் உன்னுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுத்து உன் அருகிலே வந்து உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்து தந்து அந்த கட்டுகளில் இருந்து உன்னை நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். வியாதி என்கிற ஆபத்தில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? பொருளாதாரம் என்கிற ஆபத்தில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய புருஷனாருடைய வார்த்தையின் நிமித்தம் எனக்கு இது ஆபத்தாய் இருக்கிறது, பிரச்சனையாய் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் எந்த ஆபத்துகள் வந்தாலும் அதை விட்டு விலகுவதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வாதை உன் கூடாரத்தை அணுகுவது இல்லை, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, எந்த ஆபத்துகளும் உன் குடும்பத்துக்குள் வராது என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். என் அன்பு ஜனங்கள், ஒருபோதும் ஆபத்துக்குள் நிற்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை. சத்ருவானவன் அநேக வழிகளில் ஆபத்துகளை கொண்டு வந்து போடுகிறான். குடும்பத்துக்குள் பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிறான். குடும்பங்களை ரெண்டகம் பண்ணுவதற்காக எந்த வழியில் இந்த குடும்பத்தை பிரிக்கலாம், எந்த வழியில் இந்த குடும்பத்துக்குள் நுழையலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டு குடும்பத்துக்குள் நுழைந்து குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கக்கூடிய சத்துருவின் சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் நான் முறியடித்து அந்த குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய இருளின் அந்தகாரங்களை நான் மாற்றி அந்த குடும்பத்தில் வெளிச்சமாய் நான் அங்கு பிரகாசிப்பேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக ஆபத்துகளில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. அநேக பாவங்களுக்குள் விழுந்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. அந்த ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்கிறவராய் நான் உன் அருகில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நான் அழைத்து கொண்டு வந்த தேவ ஜனம் நீங்கள் அல்லவோ? நீங்கள் பாவத்துக்குள் போய்விடக்கூடாது, நீங்கள் மரண கண்ணிகளுக்குள் விழுந்து விடக்கூடாது. சத்ருவானவன் அவனுடைய ராஜ்யத்துக்கு ஆள் சேர்ப்பதற்காக உங்களை வலை விரித்து கண்ணிக்குள் மாட்டிவிட்டு உங்களை அவன் வசம் இழுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் நான் முறியடித்து உங்களை விடுவித்து என்னுடைய பரலோக கானான் வீட்டிலே நான் பிரவேசிக்க பண்ணுவேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த ஆபத்து இருக்கிறது, ஆண்டவரே என் பிள்ளையினுடைய காரியத்தில் இந்த ஆபத்து இருக்கிறது, ஆண்டவரே வியாதி என்கிற ஆபத்து என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது,
கொண்டிருக்கிறது. கடன் பாரம் என்கிற ஆபத்து என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை. அது தடையாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகர் என்னை ஏளனமாய் பார்த்து சிரிக்கிறார்கள், அநேகர் என்னை வெட்கப்படுத்துகிறார்கள். நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய ஆபத்து நேரத்தில் நான் உன்னை விடுவிப்பதற்காக நான் உன்னருகில் வந்து அமர்ந்து இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்கிறவராய் உன் கரத்தை நான் பிடித்து வைத்திருக்கிறேன். நீ இனி வேலை செய்வதெல்லாம் வீணான செலவாய் போவது இல்லை. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று அழகாய் எங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல தகப்பனே, ஆபத்துகள் அநேகம் வந்தது ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்களை பாதுகாத்து தப்புவித்து எங்களை விடுவித்து எங்களை பராமரித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தகப்பனே, நாங்கள் இன்றைக்கு உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் துதிபலி செலுத்துகிறோம். நீர் எங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் வரக்கூடிய ஆபத்துகள், விபத்துகள், மோசங்கள், பொல்லாப்புகள், வாதைகள் எல்லாவற்றையும் தேவன் முறியடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு குடும்பம் கூட ஆண்டவரே உம்மை மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூட குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஏற்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இருந்த நல்ல தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை சூழ்ந்து வாங்கப்பா, தூத சேனைகள் எங்களுக்குள்ளாடி இறங்கட்டும். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க தேவ கிருபை எங்கள் மேலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.